ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார் ஜல்ட். அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஹாரர் மூவி அப்லோட் பண்ணுறோன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் அவங்களுக்காக ஒரு செம்மையான ஹாரர் மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்குறீங்கன்னா ஹெட்செட் மாட்டிக்கோங்க, இல்லைனா ஒரு நல்ல ஹோம் தேட்டர் வச்சு பாருங்கள். அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த படத்தோட நேம் பார்த்தீங்கன்னா கிரேவ் என்கவுண்டர். இந்த படத்துக்கு IMDb 6.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த இன்ட்ரெஸ்டான மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம அதிகமாக பேசணும் இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் கைஸ். அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்திக். கிரேவ் என்கவுண்டர் 2011 இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் சீன்லேயே ஒரு யூடியூப் சேனலோட ப்ரொடியூசரை ஒரு டிவி சேனல் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யூடியூப் சேனலோட பேர் கிரேவ் என்கவுண்டர். அவங்கெல்லாம் பேய் வீட்டுக்கெல்லாம் போய் பேயை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. கடைசி அவங்க 5 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அது சரி ஃபேமஸ் ஆகிருக்கும். அதனால் அந்த யூடியூப் சேனலோட ப்ரொடியூசரை இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அந்த சேனலோட டீமை காமிக்கிறாங்க. அந்த டீமில் ஹெட்டாக இருக்கிறவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த தடவை நம்ம போக போகிறது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட பழைய ஹாஸ்பிட்டலுக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் முன்னே வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கிட்டையுமே போய் விசாரிக்கிறாங்க. எல்லாருமே அந்த ஹாஸ்பிட்டலை பற்றி ஒவ்வொரு கதையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஜன்னல் கதவு பார்த்தீங்கன்னா நைட் ஆனாவே தானாக திறந்துக்கும் அப்படிங்கிறாரு. அவங்க டீமில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. அப்புறம் 5ஆவது ஒரு ஆள் வரான். அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கிட்ட சொல்கிறான், இவர் பார்த்தீங்கன்னா பேய் கூட பேசுவார், பேயெல்லாம் இவர் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறான். அதுக்கப்புறமா அந்த வாட்ச்மேன்ட்ட நீங்கள் வெளியே பூட்டிகிட்டு போயிருங்க, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இந்த ஹாஸ்பிட்டல்லையே இருந்து இங்கே பேய் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் வீடியோ எடுக்க போகிறோம், நீங்கள் காலையில் வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். அந்த வாட்ச்மேனும் வெளியே பூட்டிக்கிட்டு போயிடுறான். அந்த யூடியூப் சேனல் இருக்கிற ஒருத்தன் எல்லா இடத்துலையுமே போய் கேமராவை செட் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு இடத்துல அவன் கேமரா செட் பண்ணிட்டு போயிடுறான். அங்கே ஜன்னல் மட்டும் தானாகவே திறக்குது. அண்ட் அதுக்கப்புறமா அந்த டீமோட ஹெட்டும் அந்த டீமில் இருக்கிற 3 பேருமே கேமரா தூக்கிட்டு கிளம்புறாங்க. ஒவ்வொரு ரூமாக போய் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்க்குற நமக்குமே தெரிய வருது இவங்க ஒரு டூப்பான யூடியூப் சேனல்காரங்க அப்படின்னு. வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது. எல்லாருமே அந்த ரூமில் போய் பார்க்குறாங்க. அங்கே ஒரு ஸ்ட்ரெச்சர் கவுந்து கிடக்குது. அதை வச்சு அவங்க ஒரு வீடியோவை ஷூட் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவை ஷூட் பண்ணிட்டே போகிறானுங்க. அப்புறம் திடீர்னு யாரோ அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த டீமில் இருக்கிற ஒருத்தி ஒரு ரெக்கார்டு மிஷின் எடுத்து இங்கே யாராச்சும் இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அவளோட ஒரு முடி மட்டும் தானாகவே தூக்குது. எல்லாருமே பயத்தில் அங்கேருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வருது உண்மையாலுமே இங்கே பேய் இருக்குது அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறமா படத்தில் நிறைய அமானுஷமான விஷயமாகவே நடக்கும். யாரெல்லாம் அதிலிருந்து தப்பிச்சு இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட கதையே. இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள். ஆனால் இந்த படம் தமிழில் இல்லை, இங்கிலீஷில் தான் இருக்குது. பட் இருந்தாலுமே ஒரு சூப்பரான ஹாரர் மூவி. படத்தில் ஒரு ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படம் பயங்கர ஹாரர் த்ரில்லாகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டான மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்த மூவியோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மை நேம் கார்த்திக். நீங்கள் பார்த்துருக்கிறது கார்த்திக். நெக்ஸ்ட் இன்னொரு மூவியில் சந்திக்கிறேன். டாட்டா.